விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. Call 9842252166. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. மேல இப்படி சொல்லப்படுறது மாதிரியே கீழே இப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. கீழே என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழிசை ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கருத்து. அண்ணாமலைக்கு எதிராக என்ன சொன்னாங்க நீ பானையில சொல்லணும். ரோலிங். நாங்க ஒரு வியூகம் வகுத்தோம், ஜெயிக்கிறதுக்கான வியூகம். மாநில தலைவர் அந்த வியூகம் அவர் ஏற்கல அப்படின்னு சொல்ல வேற ஒரு வியூகம் வச்சார். என்ன தப்பு? நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரானாலா இல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரானாலா? உங்க ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா சார்? இப்போ நீங்க கேட்குறீங்க வீட்டில் பாண்டே சாரை பேட்டி எடுப்போம், வேண்டாம் முருகேசன் சாரை பேட்டி எடுப்போம். இதுல என்ன உடனே ஓஹோ உனக்கு எதிராக செல்வன்னு அர்த்தமா? இல்லை இது இந்த நேரம் இவரை போட்டால் நல்லா இருக்கும், நாளைக்கு அவரை நேரம் இது ஒரு டிஸ்கஷன். இதுல எதிராக எங்க வந்துச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பாண்டே பேட்டி போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அவங்க வந்து பாண்டே பேட்டி போடணுன்றாங்க. நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இது எதிர்நிலைப்பட்டை. இவரை போடுமா அவரை போடுமாங்கிற ஒரு பேட்டி, ஒரு டிஸ்கஷன். அதுல என்ன உங்களுக்கு இருக்கு? நாங்க ஒரு வியூ பார்த்தோம். இதனால தான் சொன்னேன். அவங்க வந்து வெளிப்படை நீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றாங்க. நானும் தான் 100 பாயிண்ட் சொல்றேன். எனக்கு என்ன விருப்பு இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்க? ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தா நல்லா இருக்குமா? ஆமா. மாநில தலைவர் ஏற்கல. ஆமா. நீ இப்ப என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி வந்தா ஜெயிச்சிருக்குமா? ஆமா. இதுல என்ன இருக்கு? அண்ணாமலை தப்புன்னு சொல்லுங்க, சண்டைன்னு நான் ஒத்துக்கிடுவேன். அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை செய்தது தப்பு, அண்ணாமலை கட்சி விரோத செயலில் ஈடுபட்டார், அண்ணாமலை கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்து விட்டார். இதெல்லாம் அவங்க ஸ்டேட்மெண்டா இருந்தா நீங்க சொல்லுங்க ஆமா சார் பிஜேபிக்கு சண்டை ஓடுதுன்னு சொல்லுங்க. பிஜேபிக்கு எல்லாம் ஊமையா நீங்க தான் சொல்றீங்க டெமோக்ரஸி இல்ல ஜால்ரா போராலாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது சுப்பிரமணியம் சொன்னாலும் எடுத்து வந்துட்டீங்க. நீங்க தான் ஒருத்தங்க ஒரு கருத்து சொன்னாங்க, என்ன சார் இப்படி சண்டை நடக்குது அப்படின்றீங்க. உங்களுடைய கருத்துல வந்து ஒற்றுமை இருக்கா? நீங்களே கமலாலயத்துக்குள்ள இவங்க இதை பேசிக்கிறாங்க. என்ன முரணா பேசுனாங்க சார்? இங்க பாருங்க, வெளிப்படையா பேசலாமா தவிர்க்கலாமான்னு கேட்டா நான் ஆமான்னுவேன். புரியுங்களா? ஆமாம், நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். யாருக்கும் நல்லதில்லை, நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து அதில் மறுக்கிறேன். ஆனால் தப்பாக ஏதாவது பேசுனாங்களான்னா இல்லைன்றேன். திரும்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு முரண் மாதிரியும் குழப்புற மாதிரியும் தெரியும். நான் சொல்ல இதை அவங்க பேசணுமானா பேசாமல் தவிர்த்துருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேசணும்ல ஏதாவது பிழை இருக்கா அப்படின்னு யோசிச்சு. அதுதான் சொல்லேன். திரு எஸ்பி வேலுமணி சொன்னார் கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம்னு. திரு ஜெயக்குமார் சொல்லிட்டாரு கட்சி நிலைப்பாடே இல்லைன்னு. அப்போ எஸ்பி வேலுமணிக்கு எதிரான நிலைப்பாடா? எஸ்பி வேலுமணிக்கும் ஜெயக்குமாருக்கும் ஆகலையா? இல்ல அதுக்கு கூட்டணி போனதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை தான் காரணம்னு எஸ்பி வேலுமணி சொல்றாங்க. அப்படி சொல்லிருக்காங்க. அந்த பாயிண்ட் போகாதீங்க. அது அப்புறம் அடுத்த பாயிண்ட். அவர் என்ன சொல்ற, கூட்டணி இருந்தா ஜெயிச்சிருப்போங்க. தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த வரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எதுவும் பேசலையே எஸ்பி வேலுமணி. இந்த பக்கம் எடப்பாடியே வந்து 26 கூட்டணி அண்ணாமலை தான் பேசுறாரா? அண்ணாமலை தான் பேசுறாரா? அந்த தரப்புல இருந்து இதை பத்தி எதுவும் பேசல. என்னங்க உங்க கம்பேரிசன் நியாயம் இல்லாம இருக்கு. இங்க ஒரு மேட்டர் சொல்றேன், அதை நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்க. இங்க ஒரு மேட்டர் சொல்றேன், உள்ள குச்சி வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு விஷயமும் தமிழிசை சொன்னாங்க, நான் மாநில தலைவராக இருக்கும்போது சில விஷயங்களை எல்லாம் வந்து நான் தவிர்த்தேன், சில குற்ற பின்னணி வழக்கு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பொறுப்புகளுக்கு கொண்டு வராம இருந்தேன், இப்ப நிறைய வந்துட்டாங்க. நீங்க இருக்கும்போது கட்சி என்னவா இருந்துச்சு, இப்ப கட்சி என்னவா இருக்கு? அது அவங்க சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு தேர்ட் பர்சன் சொல்லுங்க. தமிழிசை அவர்கள் இருந்தபோது கட்சி வளர்ந்ததா, அண்ணாமலை இருக்கும் கட்சி வளர்ந்தா? நீங்க இவ்வளவு சொல்லுங்க, நீங்க வேற சொல்லுங்க. அதுக்காக குற்ற பின்னணி கொண்டவர் நான் இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம அடுத்து பேசுவோம். அடுத்து பின்ன பேசுறேன் சார். வாக்கு சதவீத அடிப்படையிலேயே நம்மளுக்கு கண்கூடா தெரியும் அரித்மெட்டிக்கலி எஸ் வளர்ந்திருக்கு பிஜேபி. இவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா அதுக்காக குற்ற பின்னணி கொண்டவர்களை கொண்டு வந்து எல்லா கட்சியும் கமலாசன் ஒரு நாயன் படத்துல சொன்ன மாதிரி தான். அவங்களை நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்திருந்தேன். எல்லா கட்சியிலும் குற்ற பின்னணி கொண்டு இருப்பாங்க. இங்க மகாத்மா காந்தி உட்காந்து அடி வாங்கிட்டு இருப்பாரா ஒத்துழையாமை இயக்கம் நடத்திட்டு? ஒரு கட்சியில வந்து அடிக்க வந்தா நீங்க என்ன செய்வீங்க? சார் மகாத்மா காந்தி அதுக்காக அகிம்சை வழியில இல்லாதவர்களை எல்லாம் தான் கூட சேர்த்துக்கிட்டு அகிம்சை வெளியே போயிட்டாங்க. நேதாஜி தனியா கிளம்பிட்டாரு. எஸ், அதான் பாயிண்ட். அகிம்சை போதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் நேதாஜி கூட்டு உள்ள எல்லாருமே இருப்பாங்க சார். பட்டேல் இருப்பாரு, நேரு இருப்பாரு, 2 பேருக்கு முரண் இருக்கும் கருத்து. அப்படித்தான் இருக்கும் எல்லாமே. எல்லாருமே உள்ள இருக்கணும். அப்ப வந்து உங்களுக்கு சொல்லவே செய்வாங்க. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாலகங்கார திலங்கர் இவர் நேதாஜி போனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னே சொல்லுவாங்க.
தமிழ்ல அதை படுத்தும் போது காங்கிரஸ் கட்சியில மிதவாதிகள் தீவிரவாதிகள்னே சொல்லுவாங்க. இன்னைக்கு தீவிரவாதி வேற சென்ஸ் வந்துருச்சு. அவங்க அந்த கொள்கையில தீவிரமா இயங்கினவங்க. அதாவது எப்பாடுபட்டாது சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு ஒரு குரூப், இல்ல நம்ம போராடி தான் வாங்கணும், மல்லுக்கு நிக்க கூடாது அப்படின்னு ஒரு குரூப். ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான். எல்லாருமே இருந்தா தான் கட்சி. ஆர்எஸ்எஸ்ல திரும்ப சொல்றேன், ஆர்எஸ்எஸ்லயும் தீக்காலையும் நான் சொல்றதான் சட்டம், எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லலாம். பிஜேபி சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த உங்களை ஓட்டலாம் வேணாம், சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றாங்கல்ல திமுகவை, சனாதனிகள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க. இல்ல சார், தீவிரமா இருக்கிறவங்களுக்கும் குற்றம் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? எல்லாருமே இருப்பாங்க கட்சியில. நீங்க ஹெச்ஆரை வச்சுக்கிட்டு நீங்க பேக்ரவுண்ட் டெஸ்ட் பண்ண முடியாது. எல்லாருமே இருப்பாங்க. தமிழிசை அவர்கள் இருந்த போது 4 பேர் இருந்தது நான் ஆள் சொல்லிடுவேன், எல்முருகன் இருந்த போது சொல்லிடுவேன், பொன்னார் இருந்த போது சொல்லிடுவேன். நான் எல்லாருக்குமோ சொல்லிடுவேன். எல்லாரும் திமுகவுக்கு சொல்லுவேன், அதிமுக சொல்லுவேன், கம்யூனிஸ்ட் சொல்லுவேன். கம்யூனிஸ்ட் கட்சி பயங்கரவாதிகள் மாநில ஆட்சி நடத்துன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு கேரளால. என்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ரவுடிசம், கூண்டாயிசம்லாம் சொல்லல, டெரரிஸ்டுகள் மாதிரி பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சியோட ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றது எல்லா கட்சியிலும் எல்லாருமே இருப்பாங்க. வேற கட்சியை பார்த்து பினராயி விஜயன் எப்படி இருக்காருன்னு மட்டும்தான் நான் பார்ப்பேன். அங்க கட்சியில 4 பேர் இருப்பாங்க. நான் சொல்ல இப்ப ஒரு கூண்டாயிசம் மாதிரி நடத்துறாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு அது பினராயி விஜயனை சொல்றது இல்லல்ல. அவர் அப்படி பின்னாடி கொண்டு வர நம்ம சொல்ல மாட்டோம்ல. அவ்வளவுதான் சொன்னேன். அந்த கட்சிக்குள்ள 4 பேர் இருப்பாங்களா? ஆப்போசிட்ல ஒரு கட்சியை சொல்றக்கும் என் கட்சிக்குள்ளேயே நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி எல்லா கட்சியிலும் இருக்கனால அங்கே இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, அவர்கள் சொன்னது பொய்ன்னு சொல்லல. பதிலுக்கு சமூக வலைதளத்துல அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு ஆதரவா தமிழிசையை எதிர்த்து விமர்சிக்க, நாம யார கவனத்துல எடுத்துக்கணும், யார் சொல்றத கவுண்டருக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அளவு தான் நம்ம பேசுறோம். எல்லாரும் சொன்னாங்க சோசியல் மீடியா எடுத்து நம்ம உட்கார்ந்து பேசுறோம். நிர்வாகிகளே நிர்வாகி தான். நான் நிர்வாகி தான் சொல்ல, அவர் நிர்வாகி இல்லைன்னு நான் சொன்னேன். உங்கள்கிட்ட அவங்க எல்லாம் நீங்க மொபைல் எடுங்க, இப்ப மொபைல் எடுங்க, பிஜேபியில் ஐடி விங்ல யாராவது உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும், 4 பேரும் பேசிட்டே இருக்க வேண்டியது. அது நிக்காது நமக்கு. அது நமக்கு உங்களுக்கு பொழுது போல நீங்க பேசிட்டுலாம், எனக்கு பொழுது பத்தல. கல்யாணராமன் எல்லாருமே சார், நான் எல்லாருமே சார், ஏற்கனவே ஒரு பேட்டில் சொன்னதுனால அதை அங்கே நிறுத்த விரும்புகிறேன். இதே டாபிக்கை இதே மேட்டரை இன்னொரு பேட்டில் நான் பேசிட்டேன். பிஜேபியில் ஒவ்வொருத்தரும் ஒன்று கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரையா போனோன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். யார் கருத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா மாநில தலைவர்கள், மாநில தலைவராக இருந்தவர்கள், மாநில தலைவராக ஆக வாய்ப்பு உள்ளவர்கள். இந்த ரேஞ்சில் பேசினா சரியா இருக்கும். தமிழக முதலமைச்சர் சொல்கிற ஒரு கருத்தும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் சொல்ற கருத்து கூட ஒன்றும் கிடையாது. அவர் ஒன்று சொன்னார்னா மாவட்ட தலைவர் நீங்கள் முக்கியமாக சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு நான் அந்த சண்டைக்கு வரல. மாவட்ட தலைவர் முக்கியம்தான், நான் மறுக்கலை. ஆனால் முதலமைச்சர் சொன்னது கணக்கில் இருக்கும்போது இவர் கணக்கில் நான் குறைஞ்சபட்சமாக எங்கே கொண்டு வரேன்னா, அண்ணன் டி.கே. இளங்கோன்னு சொல்றது, அண்ணன் ஆர்பி இவர் ஆர்எஸ் பாரதி சொல்றது, டிஆர் பாலு சொல்றது, துரைமுருகன் சொல்றது, ராசா சொல்றது, கனிமொழி சொல்றது, தயாநிதி மாறன் சொல்றது. இவங்க கட்சியில் என்ன பொறுப்புல இருக்காங்க நான் பார்க்கல. உங்களுக்கு புரியுங்களா? இவர்கள் மேலிடத்தில் இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின்ட்ட நேரடியாக எப்போனாலும் ரீச் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு ஸ்டாலினோட என்ன ஓட்டம் தெரியும். ஜெயக்குமார் பேசுறதை நீங்கள் ஏன் சண்டைக்கு போக மாட்டேன்றீங்க? அவர் சொல்றது ஏன் பார்ட்டியோட ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? ஜெயக்குமார் சொல்றது சரியா, வேற ஒருத்தர் சொல்றது சரியா, நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஜெயக்குமார் சொன்னார்னா அது இபிஎஸ் சொல்லி சொன்னது தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அன்வர் ராஜா அவர் முரண்பட்டு சொன்னார்னா அன்வர் ராஜா கட்சி விட்டே கூட நீக்கப்படுவார், திரும்ப சேர்க்கப்படுவார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நீங்க எல்லாரும் சொன்னதே நீங்க சண்டை போட்டு நீங்க பொழுது போயிட்டே இருக்க வேண்டியதான். நானும் அண்ணாமலை என்ன சொன்னாங்க, தமிழிசை சொன்ன போது நான் ஏதாவது சொன்னேன், அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன்னா நான் அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பொன்னார் சொன்னாருன்னு சொல்லுங்க, வானதி சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்லுங்க, கேசவநாயன் சொன்னாருன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன், நான் மாட்டேன்னு சொல்லுங்க. அப்ப மற்றவங்களும் எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கும், இருக்கக்கூட நான் ஏன் சொல்லுவேன். கல்யாணராமன் பேசக்கூடாது நான் ஏன் சொல்ல போறேன்? அது அவங்க கட்சி, அவங்க பேசுறாங்க, மண்டையை உடைச்சுக்கிறாங்க, எனக்கு என்ன கட்சி? நான் எங்க எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் பார்ப்பேன். அப்ப இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ், மத்தெல்லாம் அவங்க ஒப்பீனியன். எவ்ரிபடி ஹஸ் தி ரைட் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன். நம்ம என்ன செய்ய போறோம்? சார், இந்த விஷயம் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார், மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை என்ற வரைக்கும் எல்லாம் போச்சு. நான் 150 சொல்லிட்டேன், மத்திய அமைச்சராகிறதுக்கான ஸ்பேஸ் இப்ப இல்ல. ஏன்னா ராஜ்யசபா எம்பி ஆக்கினா தான் ஆக்க முடியும். ராஜ்யசபா எம்பிக்கு அவங்களே பாவம் திணறிட்டு இருக்காங்க. இருக்கிற சீட்டு குறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல அடுத்து எங்க போய் ஒரு 2-3 வெற்றியை சோதிச்ச பிறகுதான் உங்களுக்குலாம் அந்த சந்தேகம் போகும். நரேந்திர மோடி பலவீனம் அடைஞ்சிட்டாரா, ஆட்சி தங்குமான்னு இதை கேள்வி கேட்டு இன்னும் கேட்டே இருப்பீங்க. இது இன்னும் முடியாது, கேட்டே இருப்பீங்க. அதெல்லாம் எப்போ முடியும்னா இன்னும் 2 வெற்றியை பார்த்துட்டாங்கன்னா, மாநிலங்கள் தேர்தலில் சட்ட மகாராஷ்டிரா தேர்தலில் வரப்போகுது, இந்த மாதிரி ஹரியானா தேர்தல் வரும், மாதிரி 2-3 தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா பூரா சரி. அதுக்கு பிறகு ஏதாவது வந்துச்சுன்னா அது 5 வருஷங்கனால ஏதாவது வந்துச்சுன்னா தவிர எனக்கு தெரிந்து அவர் அழைத்து வரப்பட்டது 2026க்காக. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மை மாநிலத்தில் மாத்தினா, நான் முருகன் அவர்களை மாற்றினாங்க, தமிழிசை அவங்களை மாற்றினாங்க, நான் என்ன கேட்க முடியுமா? நான் ஏன் மாற்றினு கேட்க முடியுது? அவங்க கட்சி அவங்க மாற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாற்றுறதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வந்துருக்க வேண்டியதில்லை.
அவர் மாட்டாங்க ஐபிஎஸ் ஆகி நேரம் ஐஜியா இருப்பாரு. புரியுங்களா? உட்கார்ந்து தொப்பை வளர்த்தா ரிட்டையர்ட் ஆகும்போது டிஜிபி அவர் சின்ன வயசுல உள்ள போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதையும் போட்டு இங்க வந்து நிற்கிறாரு. அது அவர் வர்றதை விட்டுருங்க, நீங்க அவரை கூட்ட வேண்டிய தேவையே இல்லையே. புரியுங்களா? உங்கள்கிட்ட தான் 100 தலைவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்களே. இன்னைக்கு தலைவர் பதவிக்கு தகுதியா தமிழ்நாட்டிலே 100 தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இல்லாமல் அண்ணாமலை கொண்டு வந்தீங்க. அப்ப அண்ணாமலையை கொண்டு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு. தட் இஸ் வாட் ஐ கெஸ். ஒரு நோக்கம் இருக்கும்னு பாக்குறேன். அது 2026க்கானது நான் நினைக்கிறேன். அமித்ஷா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவி பிரமாணம் இருக்கிற அந்த மேடையில் தமிழிசை வணக்கம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கண்டிச்ச மாதிரி தான் தெரியுது. நம்ம வந்து அப்படியே ஒரு மாற்றி சொல்றேன். அந்த நீங்க வேணா உங்களுக்கு நல்ல ஃபன் வீடியோ கிடைச்சதுன்னா அமித்ஷா பேசுறதை அப்படியே போட்டு என்னோட ஆடியோ பின்னாடி போடுங்க, பார்க்கற கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, 24 சாப்பிடாம கொள்ளாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உடம்பு பாருங்க, டோன்ட் டூ திஸ், உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கலாம்ல. கண்டமா. ஸோ ஆளுக்கு லிப் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சு என்ன தெரியும் நமக்கு வந்து இது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை. காக்கா உட்கார்ந்துச்சா பனம்பழம் விழுந்துச்சா, காக்கா உட்கார்ந்தனால பனம்பழம் விழுந்துச்சா, பனம்பழம் பழுத்து விழுந்துச்சா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்குது. நான் அதுக்காக தான் பேசிக்கலி பின்னாடி ஒரு டப்பிங் கொடுத்துட்டேன். இதை இப்படியே போட்டு பாருங்க, அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பொதுவா புரிஞ்சுக்கப்படுறது சார், வெளியில இதெல்லாம் வச்சு பேசக்கூடாது. காக்கா உட்கார படம்பரம் விழுந்த கதை நான் சொன்னேன். இங்க நீங்க எல்லாம் வந்து இப்படி சண்டை. காங்கிரஸ் கட்சி நேத்து கூட்டம் போட்டிருக்கு 24 hours முன்னாடி. உள்ள தலைவர்களை பேச விடாம ஒரே கொந்தளிப்பு. அதெல்லாம் அவங்க கண்ணிலே தெரியாது. செல்வ பெருந்தகை எந்திரிச்சு குறுக்க பூந்து அமைதி அமைதி அமைதி, நம்ம எல்லாம் அப்படி பேசக்கூடாது, டெமோக்ராட்டிக் இயக்கம் எல்லாரும் கருத்து இவ்வளவு நடந்திருக்கு. அது உங்களுக்கு நியூஸ்லயே கண்ணில் தெரியாது. இங்க யாருமே பரஸ்பரம் கண்டிக்கல. தமிழிசை சொன்னது தப்புன்னு வானதி பேசல, வானதி சொன்னது தப்புன்னு எண்ணாமலை சொல்ல. அவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க, அந்த ஒப்பீனியன் முரண் கூட இல்லை. வெற்றி பெற்றுக்கலாமான்னு நானே ஆமான்றேன். தமிழிசை சொன்னது போல கூட்டணி இருந்தா வெற்றி பெற்றுக்கலாமா, நான் ஆமான்றேன். நான் கூட்டணி வேணும்னு சொன்னேன் தானே. நான் கூட்டணி வேண்டாம் முதல்ல சொன்னேன்னா, கூட்டணி வேணும்னு சொன்னேன். என்னுடைய ஆசை இல்லை, கூட்டணி இருந்தா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னேன். கூட்டணி வேண்டாம் சொல்லி திரும்ப கூட்டணி சேராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் தான் முதல்ல கூட்டணி சேருங்க தொடருங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் தான் இன்னைக்கு திரும்ப கூட்டணி சேராங்கன்னு சொன்னேன். என்ன கணக்கு மட்டும்தான். பிரிஞ்சு வந்துட்டீங்க, இனிமே நீ வளர்ச்சிக்கான வழியை பாரு. திரும்ப சொன்னா திரும்ப போகும், கீழே ஜெல்லாகாது, ஒருத்தர் ஒத்துழைக்க மாட்டாரு, நாளைக்கு வந்து தோல்விக்கு நீ தான் காரணம் அடிச்சுக்கிட்டு தான் போவீங்களே தவிர ஒரு இணக்கமான குடும்பம் வர டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்றதை பற்றி நம்ம பேசுனது கிடையாது. டைவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தடுக்க பாருங்க, முட்டு கொடுங்க, எல்லாம் செஞ்சு சேர்த்து பாருங்க. டைவர்ஸ்னு வந்து கோர்ட்டுக்கு வந்து பிரிஞ்சு கையில் பேப்பர் வாங்கின பிறகு திரும்ப போய் கொடுத்தனத்தை பற்றி பேசாதீங்கன்ற இவ்வளவுதான் பாயிண்ட். அதே போல இவங்க வந்து அமித்ஷா சொன்னாங்க, இப்போ போய் இந்த சீன்ல போய் விழுந்திருக்கு. இப்போ இந்த சொன்னதுனால உங்களுக்கு அதெல்லாம் நீங்க உங்கள யூகம் உங்களுக்கு இங்கே காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியவே மாட்டேன். ஏடிஎம்கேல எஸ்பி வேலுமணி ஒன்று சொல்றாரு, ஜெயக்குமார் ஒன்று சொல்றாரு, நீங்க யாரும் விவாதிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு கிடைச்சது ஒரு தமிழிசை ஒரு பாண்டே, நீங்க போட்டு அடிச்சு நோக்கிட்டே இருப்பீங்க. தமிழிசை நடத்தப்பட்ட விதம் அது ஒரு பொது மேடையில் இப்படியே அவங்கள நடத்தியிருக்கணும். அது நீங்க அவர் இழிவுபடுத்தப்பட்டார்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு ஆதாரத்தோட வாங்க நம்ம அப்புறம் பேசுவோம். கையெல்லாம் இப்படி வச்சு பேசுறாருன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒழுங்கா உடம்ப பாருங்க, சாப்பாடு முக்கியம். நீங்க வந்து 24 அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு நேற்று டெல்லியில பார்த்தேன், இன்னைக்கு சென்னையில் பார்க்குறேன், 24 இதே பார்த்துட்டு இருக்கா. நீங்க வந்து ஒழுங்கா உடம்பு பாருங்க, டோன்ட் டூ திஸ் வச்சுக்கலாம்ல, என்ன தப்பு இல்லை. சார் இன்னொரு பக்கம் தமிழிசை அண்ணாமலை மாதிரியானவங்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்க வேண்டியதானே. தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்குறீங்க மத்திய கேபினெட் நிதித்துறை. நீங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க. நீங்க தமிழிசைக்கு ஏன் கொடுக்கல, அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கல? ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க. இப்படி அக்கறைப்படுறவர்களாம் அவங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுத்து. ஸோ இப்போ தமிழிசை அண்ணாமலை எல்லாம் வெறும் தேர்தலுக்காக உழைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து சொல்லுங்க. நீங்க ஏன் சார் இவ்வளவு கவலைப்படுறீங்க? பாவம் அப்படி விமர்சனங்களை வைக்கிறாங்க. விமர்சனம் வைக்கிறவங்க ஆட்சிக்கு ரொம்ப கொடுங்க. அவ்வளவு அக்கறையோட இருக்கீங்களா, நீங்க ஆட்சிக்கு வாங்க, ஆட்சி கொண்டு வாங்க, ஓட்டு போடுங்க சொல்லுங்க. அவரை முதலமைச்சராக்கி அழகு பாருங்க. உங்களுடைய நலன் பிஜேபி நலனா? கண்ணு தெரியாத காது கேட்காம நம்ப மாட்டான். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சார் அது இதெல்லாம் தான் சமிஞ்சைகள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நீடிக்காதுன்றதுக்கு சொல்றாங்க. தமிழிசையும் அண்ணாமலையும் பேசுறதா? மொத்தமாவே நீங்க மொத்தமாவே ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஒன்றும் நடக்காது. மொத்தமா ஊத்திட்டு போயிடும் இந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆதாரபூர்வமா வருஷத்தோட சொன்னேன். 91, 96, 98, 99, 2004, 2009 ஒரு கட்சியோட 240 பெறல. அவங்க எல்லாம் நிலையான ஆட்சி கொடுப்பாங்களாம். இது வைத்தறிச்சல் தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்ற. நன்றி சார், உங்களுடைய நீங்க பங்கு வரது.